இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கள்ள நோட்டுகள் மற்றும் கருப்பு பணம் ஒழிப்பு பற்றிய அறிவிப்பை கண்டு உலக பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சீனாவின் குளோபல் டைம்ஸ் பத்திரிகை இதைவிட துணிச்சலான முடிவை எந்த பிரதமரும் எடுக்க முடியாது என்று கூறியுள்ளது. பிரபல போபஸ் பத்திரிகை இந்தியா ஒரு நல்ல தீர்வை நோக்கி செல்வதாக கூறியுள்ளது. நியூயார்க் டைம்ஸ் மோடியின் இந்த நடவடிக்கையை புத்திசாலித்தனமான முடிவு என்று கூறியுள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் மோடி கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையை துவங்கிவிட்டதாக கூறியுள்ளது. சிங்கப்பூர் பத்திரிகை சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ போல மோடி இந்தியாவில் பிறந்திருப்பதாக கூறியுள்ளது. ஆனால் கருப்பு பணத்தை வைத்து தொடங்கிய இந்திய தமிழ் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் மோடியின் அறிவிப்பை கண்டு அலறுகின்றன. ஏன் இந்த அலறல்? தங்களிடம் உள்ள எல்லா கருப்பு பணமும் போச்சே என்று கவலையில் பொதுமக்கள் கஷ்டப்படுகின்றனர் என்று ஒரு வாரமாக ஒரே கூப்பாடு. ஆனா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி முன் வச்ச கால பின் வைக்கிறதா இல்ல, தனக்கு 50 நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க, நம்ம நாட்டையே மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாமளும் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழியை பின்பற்றி ஒன்றிணைவோம். நிச்சயம் ஒரு நாள் நம் இந்திய நாடு கருப்பு பணம் இல்லாத நாடாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னும் இது போல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் செய்திகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.